ராக்கியை நாய் கடிச்சிருச்சுங்க. அவனுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் எப்பயுமே கிளினிக்கில் தான் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். அவன் சின்ன வயசுலேருந்தே இவர் தான் எங்களுக்கு டாக்டர். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வேக்சின்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு தான் பார்த்துட்ருக்குறோம். இப்போ வந்து 11ஆந்தேதி அவனுக்கு நாய் கடிச்சதுங்க. நாங்கள் அன்றைக்கே போய் பாருங்கள் இன்ஜெக்ஷன் போட்டோம். இதே இன்ஜெக்ஷன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 14/7/2024 2வது வேக்சின் போட்டாச்சு. திரும்ப 21ஆந்தேதி வர சொல்லியிருக்காங்க. இது போய் 3வது ஊசி போடணுங்க. இது 2 ஊசி வந்து அந்த கடித்த நாய்க்கு ஏதாவது பிரச்சனைனா நாம் திரும்ப இது போடுற மாதிரி இருக்கும், கன்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி இந்த 3லேயே நம்ம நிறுத்திடலாம். ராக்கிக்கு ஏதாவது டாக்கு வலிக்குங்கனால அவங்களுக்கு மருந்து கொடுத்துருக்குறாங்க. பார்த்துங்க, இதே மாதிரி நீங்கள் இந்த மருந்தை கூட வெளியே ஷாப்பில் வாங்கிக்கலாம். இது வந்து அவங்களுக்கு புதுசாக இப்போ வாங்கியிருக்கிற பெல்ட். இந்த மருந்து தான் டாக்டர் எழுதி கொடுத்ததுங்க, வாங்கிட்டோம். பாருங்கள், நாய் கடிச்ச இடத்துல இதான் இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஒரு நாளைக்கு 3 டைம் ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்காங்க. மருந்துடைய ரேட் வந்து 190 ரூபாங்க நான் வாங்கின மெடிக்கலில். வாங்க இப்போ நம்ம எப்படி ஸ்ப்ரே பண்ணுறோன்னு காட்டுறோம். ராக்கே வா, வாங்க வாங்க உட்காருங்க. இங்க பாருங்க ராக்கே, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ராக்கி என்னாச்சு? என்ன ராக்கி ஆச்சு? ஒண்ணு ஆவலப்பா, வேற ஒருத்தி சொல்லுங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? வாங்க உட்காருங்க, படுங்க. வாங்க, ஸ்ப்ரே எடுத்தாரதா? ஸ்ப்ரே அப்படியே வந்து இங்க காட்டுறேன். நாய் கடிச்சிச்சு. இங்க ஒண்ணு ஸ்ப்ரே. இல்லையா, ஸ்ப்ரே எடுத்துருவா. ஸ்ப்ரேமா சும்மா அடிச்சோட. காட்டு, அடிச்சிடாரு. குட் பாய். வாங்க. ஃப்ரேம்குள்ள கால் மாட்டிக்கிது. ராவடி சேட்ட இங்கிட்ட திரும்புங்க ராக்கி. என்னைய டார்ச்சர் பண்றது. கொஞ்சம் மேல தூக்கு, சரிங்களா? அவ்வளவுதான் ராக்கி. ஓகே, என்ன பண்ற? பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. ஓகே, நல்லாயிரும்.